ஹாய் எவ்ரி ஒன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மட்டும் அவங்க சப்ஜெக்டில் இருக்கிறவங்க நீட் இல்லாமல் 12th அப்புறம் என்னென்ன கோர்சஸ் படிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள் அண்டு மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வெட்னரி சயின்ஸு. வெட்னரி சயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 5.5 இயர்ஸ் படிக்கிறது, 6 மாதத்துக்கு. அனிமல்ஸ்க்கு வர நோய்கள் அதெல்லாம் பற்றி படிக்கலாம் அதில். ஸோ வெட்னரி சயின்ஸ் வந்து ஃபஸ்ட்டு. அண்ட் இதில் நம்ம வெட்னரி சர்ஜன் ஆகலாம், ஃபார்மாகாலஜிஸ்ட் ஆகலாம். ஸோ அந்த கோர்ஸ். ரெண்டாவது அக்ரிகல்ச்சர். இது வந்து ஹார்டிகல்ச்சர், என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் பற்றி படிக்கிற கோர்ஸு. விவசாயம் நம்ம நாட்டுக்கு முக்கியம். ஸோ அது சம்மந்தமான கோர்ஸ் தான் அக்ரிகல்ச்சரு. நீங்கள் இது பண்ணிங்கன்னா அக்ரிகல்ச்சர் கம்பெனிஸில் நீங்கள் வேலை பண்ணலாம், நிறையா ஃபார்மர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ யூஸ்ஃபுல்லான கோர்ஸு. மூணாவது சைக்காலஜி வந்து மனநோய்கள் அதெல்லாம் பற்றி படிக்கிறது. கிளினிக்கல் சைக்காலஜின்னு இருக்குது. இது வந்து நம்ம பர்சனலாக நம்மளை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுற கோர்ஸு. சேலரியுமே ஹையாக இருக்கும் அதில். ஸோ ஒரு நல்ல கோர்ஸ் இது. நாலாவது ஃபார்மசி வந்து மருந்து மாத்திரை ரிசர்ச்சு, ஃபார்மகாலிட்டி கம்பெனிஸில் வேலை பண்ணுறது, ரிசர்ச் லேபில் வேலை பார்க்குறது, அதுக்கெலாம். கெமிஸ்ட்ரி ரொம்பவே முக்கியம் அதுக்கு. ஸோ கெமிஸ்ட்ரியில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் அது படிக்கலாம். அஞ்சாவது நர்சிங்கு. ஸோ இது வந்து பயங்கர டிமாண்டு. ஃபாரின்லலாம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும், ஆஸ்திரேலியா நர்சஸ் அந்த மாதிரிலாம். ஸோ வார்ட் டியூட்டி, நைட் டியூட்டிஸ் இந்த மாதிரிலாம் நிறைய வரும். ஆறாவது ஆப்டோமெட்ரி. இது வந்து கண் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற கோர்ஸ் இது. ரிசர்ச் பண்ணலாம், விஷன் தெரப்பி இதெல்லாம் பற்றி இந்த கோர்ஸில் படிக்கலாம். ஏழாவது ஃபுட் இன்ஜினியரிங். சாப்பாடு பற்றி படிக்கிறதுக்கு டயட்டீஷியன் கோர்சஸ்ஸு இதெல்லாம் வந்து ஃபுட் இன்ஜினியரிங்கில் வரும். ஃபுட் ரிசர்ச்சு, உணவு கலப்படம் இதெல்லாம் பற்றி இதில் டீட்டெயிலாக படிக்கலாம். ஸோ இதுவும் பெரிய டிமாண்ட். அண்ட் ஃபிசியோதெரப்பி நீட் இல்லாமலும் படிக்கலாம். ஃபிசியோதெரப்பி நீட் இல்லாமலும் இருக்கும். நீட் இருந்து தான் ஃபிசியோதெரப்பி படிக்கணும் இல்லை, நீட் இல்லாமலும் ஃபிசியோதெரப்பி படிக்கலாம். நியூட்ரிஷன் கோர்சஸுமே இருக்குது. நியூட்ரிஷன் வந்து டயட்டீஷியன் ஆகலாம் அண்ட் ஹெல்த் கன்சல்டண்ட்டு, ஃபுட் டெக்னாலஜிஸில் நீங்கள் வேலை பார்க்கலாம். பெரிய கம்பெனிஸில் எல்லாம் வேலை கிடைக்கும் நியூட்ரிஷன் கோர்சஸ்ஸு. ஸோ அதுவும் டிமாண்டு. அண்ட் 10th ஃபாரன்சிக் சயின்ஸு. இது வந்து இன்வெஸ்டிகேஷன், ப்ரைவேட் பிரான்ச்சஸில் வேலை பார்க்குறதுக்கு, போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ஸு இதுக்கெலாம் வந்து ஹெல்ப் பண்ணும். பயாலஜி, கெமிஸ்ட்ரி, கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன்லாம் அதில் ஒரே பிளேஸில் நம்ம அதில் பார்க்கலாம். இது வந்து ஒரு டிமாண்டான கோர்ஸ். அண்ட் 11th ஈக்காலஜி வந்து சுற்றி இருக்கிறதெல்லாம் என்விரான்மெண்ட் பற்றி படிக்கிறது. அண்டு இதுக்கு வந்து பெரிய குளோபல் லெவலில் நீங்கள் ஷைன் பண்ணலாம் அந்த கோர்ஸில். 12th பேராமெடிக்கல் வந்து நீட்டு இப்போல்லாம் இருந்து தான் அந்த கோர்சஸ் வந்து போய்கிட்டுருக்கு. ஸோ இது வந்து நீட் இல்லாமல் படிக்கலாம். அண்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹை சேலரி கோர்சஸ் வித்தவுட் நீட் ஃபார் பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். பேச்சுலர் ஆஃப் ஆப்டோமோதெரப்பி. இது வந்து கிட்டத்தட்ட 6 lakh to 8 lakhs கிட்ட சேலரி வருது ரிசர்ச்சராக இருந்தால். ஸ்பெஷலிஸ்ட்னால் 7 to 9 lakh, ஆப்டிஷியன்னா 4 lakh to 4.5 lakh, அண்டு ஸ்பெஷலிஸ்ட்டு, கன்சல்டன்ட்டு இந்த மாதிரி கோர்சஸ்லாம் இருக்குது. ஸோ 6 lakh to 8 lakh கிட்ட சம்பாதிக்கலாம் நீங்கள். ஸோ மோஸ்ட்டாக அப்படி தான் வருது. அந்த பெரிய பெரிய கண் ஆஸ்பத்திரியிலலாம், ஐ ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் வேலை பார்க்கலாம். அண்டு ரிஃப்ராக்ஷன் ஸ்பெஷலிஸ்ட்டு 5.5 lakh to 7.5 lakhs கிட்ட வருது. பீடியாட்ரிக் ஆப்டோமெட்ரிஸ்ட், குழந்தைங்களுக்கெலாம் கண் பிரச்சனை இருந்தால் 6 lakh to 8 lakh கிட்ட அவங்களுக்கு சேல்ரி. BMLT இந்த கோர்ஸ் படித்தா 4 to 17 lakhs கிட்ட சேல்ரி வாங்கலாம். அனஸ்தீஷியானா 16 to 17, அதான் பயங்கர டிமாண்ட் அவங்களுக்கு. எக்ஸ்ரே டெக்னீஷியன்ஸ்க்கு 4 to 5 லட்சம் கிட்ட சம்பளம். சிடி ஸ்கேனுக்கு 4 to 6 lakhs கிட்ட சம்பளம். ஸோ இதுவுமே பயங்கரமாக இப்போ ரைஸ் ஆகிட்டுருக்கு இந்த கோர்சஸ்லாம். மெடிக்கல் லேபு, எம்ஆர்ஐ டெக்னீஷியன், எம்ஆர்ஐ வந்து மேக்னெட்டிக் ரிசோனன்ஸ் இமேஜிங் இந்த கோர்சஸ்லாம்.
ஆப்ரேஷன் தியேட்டர்னால் ஒரு 4-5 லட்சம் கிட்ட வரும். ஸோ அப்ராட்லேயும் இந்த கோர்சஸ்லாம் இருக்குது. அண்டு பிஎஸ்சி பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இவங்களுக்கு வந்து 2-6 லட்சம் கிட்ட சம்பளம் வரும். அண்டு என்விரான்மெண்ட் சயின்டிஸ்ட், ஃபாரன்சிக் சயின்டிஸ்ட், மெடிக்கல் லேப் டெக்னாலஜிஸ்ட், ஃபுட் சயின்டிஸ்ட், பயோடெக்னாலஜிஸ்ட், டேட்டா அனாலிசிஸ்ட், ரிசர்ச் அசிஸ்டண்ட், லேப் டெக்னீஷியன் இந்த மாதிரி கோர்சஸ்லாம் இருக்குது. ஸோ இதுவும் பயங்கரமாக இப்போதைக்கு ரைஸ் ஆகிக்கிட்டு இருக்குது. இதில் நீங்கள் டேட்டா அனாலிசிஸ்க்கு பார்த்தீங்கன்னா 3.5 lakh to 6.5 lakhs கிட்ட வருது. அவங்க தான் ஹையஸ்ட்டாக சம்பாதிக்கிறாங்க. அண்டு இதுவுமே அப்ராட்லேயே இந்த கோர்சஸ் இருக்குது, இந்தியாவிலேயும் இருக்குது. அடுத்து வந்து பிஏ லிபரல் ஸ்டடீஸ். இது வந்து பார்த்திங்கன்னா 4 11.2 lakhs கிட்ட சம்பளம். அண்டு பிஏ எல்எல்பி இது வந்து 5 lakhs to 11 lakhs. இன்டகிரேட்டட் பிபிஏ எம்பிஏ கோர்சஸ்ஸு இது வந்து 4 lakh to 10 lakhs கிட்ட இந்த கோர்ஸு. பிஏ எல்எல்பி இது வந்து சேல்ரி வந்து 6 lakhs to 5 lakhs கிட்ட சம்பளம். பிகாம் வந்து 4 lakhs to 10 lakhs. ஸோ இதுக்கெலாம் வந்து இந்த கோர்சஸ்லாம் அப்ளை பண்ணணும்னா 12th டீசன்ட் ஸ்கோர் இருக்கணும், 50 to 70%. பியூர் சயின்ஸ் இருந்தால் போதும், நீட் தேவையில்லை. என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் வந்து காலேஜில் நீங்கள் எழுதணும். ஸோ நல்ல டீசன்ட் ஸ்கோர் 12th வாங்கி நீங்கள் இந்த கோர்சஸ் அப்ளை பண்ணலாம். நீட் தேவையில்லை, என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் மட்டும் எழுதுனா போதும் காலேஜஸ் அப்ரோச் பண்ணி. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.